ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய ப்ளவுஸை வந்து எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் தைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி தான் என்னோடய ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு தைப்பேன். சப்போஸ் நீங்களும் இதே மாதிரி தான் உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸோட பேக் பார்ட் நான் ஸ்டிச் பண்ணுறேன். 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுருக்கேன். அந்த 1.5 இன்ச்சு அப்படியே மடித்து தைச்சிடுறேன். நான் இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி தான் என்னோடய ப்ளவுஸோட பேக்கும் ஃப்ரண்ட்டும் தைப்பேன். என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸ்க்கு பாருங்கள், இதில் நான் 3 மிட் பாயிண்ட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டாட் வந்து எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி 2வது டாட்டை ஒரு 3/4 பாகம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா 3வது டாட்டு. இது நம்மளோட கொக்கிப்பட்டி சைடு. இதுவுமே அந்த 2 டாட்டுக்கும் சென்டரில் வர மாதிரி தான் நான் வந்து இந்த டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸும் சரி, என்னோடய ப்ளவுஸும் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் டாட் பிடிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி டாட் பிடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொருட யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பக்கத்தோட ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு. இதோட கப் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப நல்லா எடுப்பாக தெரியும். அந்த மாதிரி அமுங்கி இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக இதேமாரி நீங்கள் ஸ்டிச்